தோஷங்கள் நீக்கும் திருத்தலங்கள். இந்த மனித வாழ்க்கையில் பலருக்கும் எதிர்பாராத இடர்களும் தடைப்பாடுகளும் நேரிடுகின்றன. இது பல சமயங்களில் கிரக தோஷங்களாகவோ பூர்வ ஜென்ம பாவங்களாகவோ அல்லது தீய கணித நிலைகளால் உண்டாகும் அபகரணங்களாகவோ சொல்லப்படுகிறது. இத்தகைய தோஷங்களை நீக்கி வாழ்க்கையில் அமைதியும் முன்னேற்றமும் கிடைக்கச் செய்கிற இடங்கள் இந்தியாவில் சில கோயில்கள் மட்டுமே. அவ்வகை கோயில்களில் ஒன்றுதான் தோஷங்களை நீக்கும் கோயில். நம்ம நிகழ்ச்சியில் எத்தனையோ கோயில்கள் மற்றும் பலன்களை பற்றி பார்த்துள்ளோம். நீண்ட ஆயுளுக்கு திருக்கடையூர், குழந்தை பாக்கியத்திற்கு திருக்கருகாவூர், நோய்கள் தீர வைத்தீஸ்வரன் கோயில், திருமண பாக்கியத்திற்கு திருமணஞ்சேரி, பித்ரு தோஷம் நீங்க ராமேஸ்வரம் என பல ஸ்தலங்கள் இருந்தாலும் இந்த அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரு கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? திருவெண்காடு அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில், மயிலாடுதுறை. கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, அறிவு அறியாத புலன்கள் உணராத உருவமில்லாத அருவமே. கண் காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. திருஞான சம்பந்தர் அருளிய திருவெண்காடு பதிகம். தலவரலாறு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் வரும் திருவெண்காடு என்ற சிறிய கிராமத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. திருவெண்காடு கோயிலின் பெயர் காரணம் திரு என்பது புனிதம் அல்லது தெய்வீகம் என்பதை குறிக்கிறது. வெண் என்பது வெண்மை அல்லது தூய்மை என்பதை குறிக்கும். காடு என்பது காட்டுப்பகுதி அல்லது ஆரண்யம் என்பதை குறிக்கும். எனவே திருவெண்காடு என்பது தெய்வீகமான தூய காடு என்று அர்த்தம் கொண்டது. இதுவே இக்கோயில் இறைவனுக்கும் பெயர் வர காரணம். பிரம்மனிடம் வரம் பெற்ற மருத்துவன் என்ற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செய்தான். சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்றுருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர். அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து தேவர்களோடு போர் செய்தான். அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து சூலாயுதம் பெற்று ரிஷபதேவரை சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினான். ரிஷபதேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார். அப்போது அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசான்ய முகத்தில் இருந்து அகோர மூர்த்தி தோன்றினார். இந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான். சரணடைந்த அசுரன் அகோர மூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட ரிஷபதேவரை ஸ்வேதாரண்யேஸ்வரர் எதிர் மண்டபத்திலும் இன்றும் காணலாம். அகோர மூர்த்தியும் ஆதி சிதம்பரமும். சிவபெருமானின் 64 தனித்துவமான வடிவங்களில் ஒன்றான அகோர மூர்த்தியை திருவெண்காட்டில் மட்டுமே நம்மால் தரிசிக்க முடியும். இதுவே இந்த கோயிலை பிரசித்தி பெற்றதாக ஆக்குகிறது. உண்மையில் சிவபெருமான் இங்கு 1008 வகையான பிரபஞ்ச தாண்டவங்களை ஆடியதால் இது பெரும்பாலும் ஆதி சிதம்பரம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதுவே இந்த கோயிலை பிரசித்தி பெற்றதாக ஆக்குகிறது. உண்மையில் சிவபெருமான் இங்கு 1008 வகையான பிரபஞ்ச தாண்டவங்களை ஆடியதால் இது பெரும்பாலும் ஆதி சிதம்பரம் என்று குறிப்பிடப்படுகிறது. அகோர மூர்த்தியை வழிபடுவதன் மூலம் உங்கள் எண்ணங்கள் தூய்மையடைந்து நேர்மறை சிந்தனைகள் வளரும் என்று நம்பப்படுகிறது. திருமண வரம் தரும் திருக்கோயில். மதங்க முனிவருக்கு மகளாக உதித்த பார்வதி தேவி மாதங்கி என்ற பெயருடன் இந்த திருவெண்காட்டில் வளர்ந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து இத்தலத்தில் சிவபெருமானை மணந்தார் என்பது ஐதீகம். எனவே இக்கோயில் திருமண பேருக்கான சரணாலயமாக அறியப்படுகிறது. வாழ்க்கை துணையை தேடுபவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் ஒரு அழகான திருமணம் கைகூடும் என்று நம்பப்படுகிறது. பிரம்மனுக்கு உபதேசித்த உமையம்மை. இங்குள்ள
அம்பிகையின் பெயர் பிரம்ம வித்யாம்பிகை. அம்பிகை இங்கே ஞான ஸ்வரூபிணியாக அருள் புரிகிறார். ஒருமுறை பிரம்மதேவன் தான் கற்ற அனைத்தையும் மறந்ததால் படைப்பு தொழில் பாதித்தது. எனவே பிரம்மதேவன் இந்த திருவெண்காடு ஸ்தலத்திற்கு வந்து இங்குள்ள அம்பிகையை வழிபட்டார். பிரம்மதேவனின் பூஜையால் மனமகிழ்ந்து அம்பிகை அவருக்கு ஞானத்தை போதித்தார் என சொல்லப்படுகிறது. இந்த அம்பாளை வழிபடுவதன் மூலம் குழந்தைகள் தங்கள் படிப்பிலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க முடியும் என்று நம்பப்படுகிறது. முப்பெரும் சங்கமத்தின் ரகசியம். திருவெண்காடு திருத்தலம் சக்தி வாய்ந்த 3 அம்சங்களின் சங்கமமாகும். இங்கு ஸ்வேதாரண்யேஸ்வரர், அகோரமூர்த்தி மற்றும் நடராஜர் என்று 3 மூர்த்திகள், பிரம்ம வித்யாம்பிகை, காளி மற்றும் துர்கை என்ற 3 சக்தி வடிவங்கள், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்று 3 தீர்த்தங்கள். மேலும் வடவால், வில்வம், கொன்றை என 3 விருட்சங்கள் இத்தலத்தில் அமைய பெற்றுள்ளன. நவகிரகங்களில் புதனுக்கான பரிகார ஸ்தலம். இக்கோயிலில் புதன் பகவானுக்கென்று தனி சன்னதி உள்ளதால் இது புதன் தோஷத்திற்கான பரிகார ஸ்தலமாக அறியப்படுகிறது. நவகிரகங்களில் புதன் அறிவுக்கான கிரகமாவார். கல்வி அல்லது தொழில் தொடர்பான சவால்களை எதிர்கொள்பவர்கள் இங்கு 17 தீபங்கள் ஏற்றி கோயிலை 17 முறை வலம் வந்து வழிபட்டால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பித்ரு தோஷ நிவர்த்தி செய்யும் அற்புதம். பல குடும்பங்கள் மூதாதையர் சாபங்களால், அதாவது பித்ரு தோஷத்தால் போராடுகின்றன. இது திருமண நல்லிணக்கத்தையும் குழந்தை பேற்றையும் கூட பாதிக்கலாம். அத்தகைய சவால்களை எதிர்கொள்ளும் தம்பதிகளுக்கு திருவெண்காடு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இங்குள்ள புனித நீரில் நீராடி ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் 21 தலைமுறைக்கு முந்தைய பித்ரு சாபம், அதாவது மூதாதையர் சாபங்கள் நீக்கப்படலாம் என்று நம்பப்படுகிறது. காசியில் வழங்கப்படும் பித்ருதோஷ நிவர்த்தியை விட இங்கு 3 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது என்றும் சிலர் கூறுகின்றனர். குழந்தை வரம் அருளும் அம்மன். இக்கோயிலில் பிள்ளையிடுக்கி அம்மன் என்ற ஒரு தனி சன்னதி உள்ளது. இங்கு அம்பிகை இடுப்பில் குழந்தையுடன் காட்சி தரும் ஒரு சிறப்புமிக்க அம்மன் வடிவமாகும். திருஞான சம்பந்தர் திருவெண்காடு வந்தபோது அம்பிகை திருஞான சம்பந்தரை இடுப்பில் தூக்கி வந்து சுவாமி தரிசனம் செய்வித்ததாக ஒரு செவி வழி செய்தி உள்ளது. எனவே இந்த அம்பிகை பிள்ளையிடுக்கி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த அம்மனை வழிபட்டால் குழந்தை பேறு கிடைப்பது மட்டுமின்றி இந்த திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் ஒரு சாதாரண கோயில் அல்ல. ஞானம், இன்பம், பக்தி என அனைத்திற்கும் இக்கோயில் ஆதாரமாக அமைந்துள்ளது. ஆன்மீக தேடல் உள்ள ஒவ்வொருவரும் இந்த ஸ்தலத்தையும் இத்தல இறைவன் மற்றும் இறைவியையும் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும். தோஷ நிவாரணத்திற்கான இத்தகைய திருத்தலங்கள் நம் ஆன்மீக வாழ்க்கையை பலப்படுத்த மட்டுமின்றி மன அமைதி, நம்பிக்கை மற்றும் நல்வாழ்வுக்கும் வழிவகுக்கின்றன. ஒவ்வொரு கோயிலும் தனிப்பட்ட சக்தி மையமாக இருந்தாலும் நாம் நம்பிக்கையோடும் பக்தியோடும் செல்லும் போது அதனது பலன் பெரிதாக அமைகிறது. தோஷங்கள் நீக்கும் திருத்தலங்கள்.